மதுரக்கட சந்தனமா மதுரக்கட சந்தனமா மதுரக்கட சந்தனமா நான் சண்டா வெள்ளச்சாமி எனக்கு மானா மதுரை சேவல் கட்டா எனக்கு மருதைக்கட சந்தனமா மருதைக்கட சந்தனமா எனக்கு மானா மதுரை சேவலமா அடனா தைக்கித்தி கள்ளனடா தைக்கித்தி கள்ளனடா இந்த சண்டா வெள்ளச்சாமி தென்னாட்டு வீரனடா அட தைக்கித்தி கள்ளனடா தைக்கித்தி கள்ளனடா வீரனடா அம்மா எனக்கு யானமட ஒத்தக்கட மதுரை யானமல மல 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 ஒத்தக்கட எனக்கு அருகிருக்கும் சிட்டம்பட்டி அட யார பல ஒத்தக்கடே யார பல ஒத்தக்கடே எனக்கு அருகருக்க சக்கம்பட்டி அம்மா நான் சக்கம்பட்டி எல்லையில சக்கம்பட்டி எல்லையில சண்டாள பாவி சமத்தலகே நான் புறந்தேன் அட சக்கப்பட்டி எல்லையிலே சக்கப்பட்டி எல்லையிலே இலக்கு சமத்தலகே நான் புறந்தேன் அம்மன உசிலம்பட்டி சீமையில உசிலம்பட்டி சீமையில ஓடிவா வெள்ளச்சாமி ஒய்யாரமா வாழ்ந்தவனா அட உசிலம்பட்டி சீமையிலே உசிலம்பட்டி சீமையிலே நான் ஒய்யாரமா வாழ்ந்தவனா அடடா மதுரக்கட அண்ணனுக்கு சந்தனம்மா 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 எனக்கு போட்டு ஆளை பிடிக்காதீங்கம்மா யாரு மேலே வேணாலும் சாமி வரலாம் ஏன்னா மற்றவர் நாடக மகமாகி நாடகம் வச்சிருந்தாலும் 7 அம்மனை 7 கரகமாக பாழிச்சு அழைப்பாக சாமி வரலனா கூட விபூதி எரிஞ்சு தீபாரதனை காட்டி ஆத்தலை வருந்து இழைச்சா விளையாடு வருவா ஆனால் இந்த நாடகம் அதுபோல கிடையாது இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாயம் மதுரை பாண்டிமுடி அருள்முடி தொட்டிருந்தா மட்டும்தான் அந்த ஆள் ஆடி வரும் அப்படி வர்றவங்க யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு பிடிக்காதீங்க உங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பு வெக்கப்படாமல் கைதட்டுங்க தாய்மார்கள்லாம் ஆண்களில் விசிலடிச்சு கொஞ்ச நேரம் ஆரவரை செய்யுங்க உங்களோட ஆரவர சத்தம் கேட்டாதான் இங்கே இருக்கிற மறைஞ்சிருக்கிற மீது ஆளுகள் கண்டுபிடிக்க முடியும் ஆமாம் பார்க்கலாமா குலபை சத்தத்துக்கு மிஞ்சின எதுவுமே கிடையாது அதனால் தலையில் துணி எடுத்துருங்க இப்போ எடுத்துருங்க அப்புறம் போட்டுக்கலாம் பண்ணி கொஞ்ச நேரம் மட்டும் அந்த சாமியாட்டம் முடிகிற வரைக்கும் சாமியாட்டம் முடிஞ்ச உடனே போட்டுக்கோங்க ஆமாம் எல்லா பெண்கள்லாம் வெள்ளையம்மாளுக்கு விருது ஊட்டுற வரைக்கும் குலவை போட தெரிஞ்சா போடுங்க கை தட்டலாம் விசில் அடிக்கலாம் ஓடிவா ஓடிவா கை தட்டி குலைய போடுங்க சக்கம்பட்டியில் பிறந்தேன் எப்படிலாம் பேர் புகழோட வளர்ந்து தெரியுமா யாரு சொன்னாதனே தெரியும் அம்மனா ஒருத்திக்கு ஒரு மகனா
நான் ஒருத்திக்கு ஒரு மகனா இந்த சண்டால வெள்ளச்சாமி ஓபியம்மா பிறந்தவம்மா. அட ஒருத்திக்கு ஒரு மகனா ஒருத்திக்கு ஒரு மகனா சண்டால வெள்ளச்சாமி ஓவியமா பிரதவனா. நான் செம்பாகி பெற்றெடுத்த செம்பாகி பெற்றெடுத்த இந்த சண்டால பாவி செல்ல மக வெள்ளச்சாமி. அட செம்பாகி பத்தெடுத்தே செம்பாகி பத்தெடுத்தே இன்னைக்கு சின்ன பையன் வெள்ளச்சாமி. ஐயனன் சேதுபதி வெட்டெடுத்த சேதுபதி இன்றெடுத்த அந்த கள்ளர் மக வெள்ளச்சாமி. அட சேதுபதி பத்தெடுத்தே சேதுபதி பத்தெடுத்தே அட கல்லறக வெள்ளச்சாமி. எனக்கு காடக்குடுகத்தில காடக்குடுகத்தில அட எனக்கு கையம்புதான் பக்கத்தில காட குடு இல்லையடா காட குடு போதியடா இன்னைக்கு கையபதா உள்ளதாடா. அம்மனா ஒரு தேக்கித்தா சண்டால ஒரு மகனா ஒரு மகனா வெள்ளச்சாமி பிறந்தவம்மா பொறுத்துக்கிட்டா சொன்னால ஒரு மகனா ஒரு மகனா ஒரு மகனா ஒரு மகனா ஓவியமா சொன்னால ரத்தமனாவோ செம்பாகிதான் சண்டாளி வெற்றெடுத்த பெற்றெடுத்து வெற்றெடுத்த பெற்றெடுத்து செல்லம் மக சண்டாள வெள்ளச்சாமி. செப்பாயுதா சொன்னால பெற்றெடுத்து பெற்றெடுத்து செல்லமக சொன்னால வெள்ளச்சாமி சேதுபதி சேதுபதி வெற்றெடுத்த பெற்றெடுத்து வெற்றெடுத்த பெற்றெடுத்து கள்ளர் மக சண்டாள வெள்ளச்சாமி. சேதுபதி சொன்னால பெற்றெடுத்து வெற்றெடுத்த பெற்றெடுத்து வெற்றெடுத்த செல்லமக சொன்னால வெள்ளச்சாமி. காடக்கூடு காடக்கூடு பக்கத்தில ஐயம்புதா எனக்கு பக்கத்தில காடகுடு காடகுடு பக்கத்திலே பக்கத்தில 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 ஐயப்பா சொன்னால பக்கத்திலவோ சரிதா வெள்ளச்சாமி கூடத்து ஓடி வாரு. காடக்கூட ஒரு பக்கம் எடுத்துக்கிருவேன், சரி கபதாரி கட்ட ஒரு பக்கம் கையில தூக்கி போட்டுக்கிருவேன். இன்னும் 2 பேர் பட்டு அமக்கு. இந்த காடக்கூட கபதாரி கட்ட கையில எடுத்துக்கிட்டு ஆ, அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் வேட்டைக்கு போகிற நேரம் எல்லாம் சரி என் சண்டாளி வெள்ளையம்மா கூட பேசுற நேரம் எல்லாம் ஆ, எந்த அளவுக்கு குடி போதையில போவேன். சரி நான் எப்பேற்பட்ட ஒரு குடியாரன். மோசமானவன். சே ஒரு வாரத்துக்கு அண்ணன் இல்லாம கூட அண்ணன் படுத்திருக்கிறேன். ஆ, ஆனா ஒரு நாள் பொழுதும் 1 மணி நேரம் ஆஹா. அண்ணன் என்ன இல்லாம இருக்க மாட்டேன், சாராயம் இல்லாம இருக்க மாட்டியா? அண்ணன் தண்ணி இல்லாம இருக்க மாட்டேன். தண்ணி தான் இல்லைன்னு தெரியுமே. அண்ணனை பார்க்கணும் எங்க வரணும், எங்க வரணும்? நம்ம ஊர் கருப்பூருக்கு. யோ ஒயிஷா கேட்டா ஒரிய மோசமான குடியாரன். ஆ, இப்படி ஒரு குடியாரன். எப்படி? ஏய், ஏய். எனக்கு கிண்ணிகில சாராயம்மா ஆ. கிண்ணிகில சாராயம்மா டே, 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 டே. சண்டாளா விளக்கி கெடுத்து விடு பொறிகரியா. அட கிண்ணியில சாராயமா கிண்ணியிலே சாராயமா ஏய், இவனுக்கு கழுத்து மீனி பொருகளா. அட எனக்கு வட்டுகில சாராயமா வட்டுகில சாராயமா எனக்கு வாழ விடு வருபடா. அட வட்டியிலே சாராயமா வட்டியிலே சாராயமா ஏய், இவனுக்கு வாழவினி வருவலடா. அடனா கஞ்சா குடி போதையில கள்ளு சாராய போதையில இன்னைக்கு கட்டழக ஓடிவாரு. அட கஞ்சா குடி போதையிலே கல்லு சாராய போதையிலே ஏய், இன்னைக்கு கட்டழகே ஓடிவாரு. கிள்ளியில சண்டால சாராயம்மா எனக்கு சாராயம்மா சாராயம்மா வெளுத்து விடு எனக்கு பொறியறியா. அட கிண்ணியிலே சண்டால சாராயமா சாராயம்மா சாராயமா அட சாராயம்மா அட கழுத்து மீனி உலகி பொரியலடாவோ. வட்டியில எனக்கு சாராயம்மா சண்டால சாராயம்மா சாராயமா அட சாராயம்மா அந்த வாழ மீறி எனக்கு வருவழடா. வட்டியிலே வட்டியிலே சாராயமா
குடியார போய் இந்த வெள்ளச்சாமி ஆமா ஆமா எங்கதைய சொன்னா மட்டும் போதும் ஐயா. பத்தாது. வாழ்ந்தாலும் அது உன்னோட, செத்தாலும் உன்னோடது அறியாத வயசுல சத்தியம் பண்ணி விட்டுட்டு போனாலே என் சண்டாளி வெள்ளையம்மா. வெள்ளையம்மா கண்ணி கிளிக்காத வயசு, ஆஹா. கழுத்துல இருவர் மாங்கல்யம் அணியாத அந்த பருவம். சரி. வெள்ளமலை காட்டுக்குள்ள சந்திச்சு அந்த மதுரை எல்லையில சத்தியம் பண்ணி கொடுத்தேடி. நம்ம சத்தி நீதி எல்லாம் பொய்யா, நம்ம கட்ட தாண்டி அன்னைக்கு செத்து போச்சு. சரி. நீதி எளியலையே, ஆஹா. ஆவச அலைஞ்சு போலையே. ஆமா. அது இருக்கிறது மெய்யின்னா என் வெள்ளையம்மா உனக்கு இருக்கிற சோட்டாளி எங்க? எங்க? ஒத்தையில நான் நிக்கிறனே. ஆமா. என் ஜோடி நீ எங்க போச்சா? எங்கடி மறைஞ்சு நிக்கிறேன்? வா, வெள்ளச்சாமி உன்னை பார்க்கணும் ஓடி வந்திருக்கிறேன். ஓடி வா. இங்க மறைஞ்சிருக்கிறேன். எந்த குடியில ஒளிஞ்சிருக்கிற பாவலியில அடி உனக்கு அருப்பு கோட்டை திருப்பத்தூரா, அருப்பு கோட்டை திருப்பத்தூரா. அடியே சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு அச்சடிச்ச சாயத்துண்டா. அடி அருப்பு கோட்டை திருப்பத்தூராம், அருப்பு கோட்டை திருப்பத்தூராம், உனக்கு அச்சடிச்ச சாயத்துண்டாம். நீ 7 பேருடன் பிறந்த, 7 பேருடன் பிறந்த ஏன் சண்டாளி வெள்ளையம்மா ஓடிவா. அடிய இளங்கிலேயே ஓடிவாடி. அடி 7 பேர் உடன் பிறந்து, 7 பேர் உடன் பிறந்து இலக்கிலேயே ஓடிவாடி. அடி உனக்கு சாலையில 2 மரம், செட்டி விட்டு சாலையில 2 மரம். ஏன் சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு சமத்தார வச்ச மரம். அடி சாலையில 2 மரம், செட்டிப்பட்டி சாலையில 2 மரம், ஒரு சலத்தாரி வச்ச மரம். அடி உனக்கு சுருட்ட புளிய மரம், சுருட்ட புளிய மரம். சண்டாளினி சுரண்டாடும் நந்தமனம். புளிய மரம், சுருட்ட புளிய மரம், உனக்கு சூதாடும் வெள்ளச்சாமி ஆட்டத்தை பார்த்துட்டேன். சரி. வெள்ளையும் ஆட்டத்தை பார்க்கணும் இல்ல? வரணும். வாடி வெளிய. ஏய் அடியரப்படல சண்டாளி திருப்பத்தூரா, வெள்ளையம்மா திருப்பத்தூரா. ஏய் நீ திருப்பத்தூரா அச்சடிச்ச உனக்கு சாயத்துண்டா. அருமனமே சண்டாளி திருப்பத்தூராம், திருப்பத்தூரா திருப்பத்தூராம், திருப்பத்தூரா. அச்சடிச்ச உனக்கு சாயத்துண்டாவோ. நீ 7 பேரு சண்டாளி உடன் பிறந்த, உடன் பிறந்த, உடன் பிறந்த உடன் பிறந்த இளங்கிளியே சண்டாளி ஓடிவாடி. 7 பேர் சண்டாளி உடன் பிறந்த, உடன் பிறந்த, உடன் பிறந்த உடன் பிறந்த இலக்கிலேயே சண்டாளி ஓடிவாடி. அடி சாலையில உனக்கு 2 மரம், 2 மரம். அடி சமத்தாரி உனக்கு வச்ச மரமா. சாலையிலே சண்டாளி 2 மரம், 2 மரம். சலத்தாரி உனக்கு வச்ச மரமோ. அடி பரட்டல்ல சண்டாளி புளிய மரம், அடி புளிய மரம். வந்தாடும் சண்டாளி வெள்ளி மனம். பரட்டல்ல புளிய மரம், அடி புளிய மரம். அடி சுருட்டல்ல வெள்ளையம்மா புளிய மரம், புளிய மரம். நம்ம சுழண்டாடும் சண்டாளி நந்தவனமா. புளிய மரம், அடி புளிய மரம். அடி சின்ன சின்ன சண்டாளி நடை நடந்து, நடை நடந்து சிங்காரமா வெள்ளையம்மா போற ஒண்ணாமா. சின்னாச்சிலே சண்டாளி நடந்தடி, நடை நடந்து, நடை நடந்து திரபோ சண்டாளி ஓடி பாபா வல்வமா. அண்ணன் போல சண்டாளி நடை நடந்து, நடை நடந்து சிங்காரமா வெள்ளையம்மா போற ஒண்ணாமா. யதபோலே சண்டாளி நடந்தடி, நடை நடந்து, நடை நடந்து ஓடி பாபா. அப்படி ஆட்டத்துல வர்றவைய வெள்ளையம்மா. சரி. அது மட்டும் போதுமா? ஆஹா. இந்த நாடகத்தினுடைய முக்கியமான சிறப்பு என்னன்னா, என்ன? கண்ணு கிளியாத பொண்ணு, கழுத்துல தாளிங்கிற வேலி எழியாத பொண்ணு மேல இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சா விரல் கொண்டு வந்தாங்கன்னா ஆ. அவளுக்கு வில்லு அடையாளம் கொடுக்கணும். சரி. வெள்ளையம்மன்றதுக்கு அடையாளம் எடுத்துட முடியல. ஆமா. ஊருக்காரங்க சம்மதப்பட்டு உத்தரவு கொடுத்தாங்கன்னா சபையேற்றி விருது பூட்டலாம். சரி. கேட்டுங்க சம்மதம். அதாவது
கண்ணை கழியாத பெண்ணாகப்பட்டவளை மேடை ஏறி விருது கொடுக்கறது வழக்கம். நம்ம ஊரில் ஒரு கண்ணை கழியாத பெண்ணாகப்பட்டவள் மேடை ஏறி விருது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா எல்லாருமே சம்மதம்னு சொல்லி கைத்தட்டலாம். ஜோராக கைத்தட்டுங்க. இல்லை வேண்டாம்னா கைத்தட்ட வேண்டாம். உங்களுக்காகத்தான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறோம். நாங்களும் உங்களுக்கு உறுத்த மாட்டோம் இல்லையா அம்மா? நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி வாழ்ந்த வரலாறு தான் சொல்கிறோம். மற்றபடி வேறு பாட்டு, தவறான பாட்டு, வேறு கதையை இணைச்சு பாடுற பாட்டு கிடையாது. இது இவங்களுக்குன்னு எழுதின பாட்டு. அதுபோல் இந்த நாடகத்தில் வெள்ளையம்மாளுக்கு கண்ணு எழியாத பொண்ணுக்குத்தான் வெள்ளு கொடுக்குன்றதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. ஏன்னா அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி விரும்பி ஓடி போகிற வேலை வரைக்கும் அவங்களுக்கு யாரும் அடைக்கலம் கொடுத்து உசுரை காப்பாற்றுறமா. அன்றைய தினத்தில் ஒரு நரிக்குறர் கூட்டம் இருந்து மதுரை இல்லையில் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உயிர் காப்பாற்றினாங்க. ஆனால் 2 பேரும் தாலி கட்டிக்கிறல. அப்படி போகிற வேளையில் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க யாரும் இல்லாதனால மதுரை பாண்டிமணி இருந்து நம்மளை உசுரை காப்பாற்றுறோம்னு போனாங்க. ஆனால் செல்லக்கூடிய வேலையிலேயே அந்த வெள்ளையம்மா அன்னைக்கு எல்லாரும் வழிமறித்து வெள்ளச்சாமி வெட்டி கொண்டுட்டாங்க. அப்போ தான் பார்த்தா வெள்ளையம்மா அவரே இல்லாத உலகத்தில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு அந்த எரியிற தீயிலேயே ஏறி விழுந்து மாண்டு உடன்கட்டை ஏறிட்டான். இப்போ தான் பார்த்தார் பாண்டி. தன்னை நாடு அடைக்கலம் கேட்டு வந்தவர்களை வாழ விடாமல் அழிச்சிட்டாங்களே, இவங்களை விடக்கூடாது, இவங்களுக்கு உண்டான நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக மாண்டதொரு ஆபுசத்தை மீண்டும் உயிர் எழுப்பி தன்னுடைய இடதுகால் பெருவிரல் ஐக்கியம் செய்தார். அப்படி ஐக்கியம் செய்கிறவில்லை ஒரு வரத்தை கொடுத்தார். எப்படின்னா, இன்றைக்கி நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்து வந்துட்டீங்க. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ ஒரு குடும்பத்தில் எத்தனையோ வர இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் நீங்கள் இறந்ததுக்கு பிராச்சித்தமாக இந்த உலகத்தில் நீ எந்த கொடியில் போய் வாழ்கிறியோ நினைக்கிறியோ வாழ். ஆனால் அந்த குடும்பத்தில் என்ன வர இல்லைன்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்களோ அப்போ கேட்குற வரத்தை நீ கொடுக்கணும். அப்படி வரத்தை கொடுக்குறாக இருந்தால் உனக்கு கால விடுதலை நீ பாதத்தை விட்டு சென்றான். பொழுது மறைவதற்குள்ளே என் இடதுகால் பெருவர்களுக்கு வந்து அடைக்கல செய்யணும்னு சத்திய வரத்தை கொடுத்தார். அப்படி குடும்பத்தில் சென்று மாங்கல்ய வரம் இல்லாதவர்களுக்கு வரத்தையும் புத்திர வரம் இல்லாதவர்களுக்கு அந்த புத்திர வரத்தையும் கேட்கக்கூடிய வரங்களை கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற சீரை வாங்கிட்டு விலகி வேற கூடிய தேடி போயிடுவாங்க. ஆனால் நிலையாக அந்த குடும்பத்தை இருந்து காத்து வர்ற ஒரு மதுரை பாண்டிமணி குடும்பத்தில் இருந்து பார்த்துக்குருவார். அதுபோல் அந்த சத்தியத்துக்கு நீதிக்கும் கட்டுப்பட்டதுனால தான் இன்றைக்கும் அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமிக்கு இந்த தெய்வம் பாண்டிமணி அடைக்கலம் கொடுத்தாரே. எதனால் 2 பேர் ஓடி போகிற வரைக்கும் ஒன்றும் இல்லை. சென்றிருந்த தினமும் இருவரும் மாங்கல்யம் சூட்டிக்கல, கழுத்தில் தாலி கட்டிக்கல, கண்ணிகளையாமல் இருந்தாங்க. அதாவது ஒன்று சேராமல் அந்த நேர்மையோட இருந்த ஒரு காரணத்துக்காகத்தான் மதுரை பாண்டிமணி அடைக்கலம் கொடுத்து உசுரை காப்பாற்றினார். அதுக்காகத்தான் கண்ணிகளையாத பொண்ணுகளை கூப்பிட்டு அருள் வந்து மேடைக்கு வந்து அந்த வில்லு எடுக்க சொல்கிறது. அதுபோல் இந்த இலையில் கூப்பிடலான்னு சொல்லி சம்மதம் சொல்லியிருக்கிறீங்க. ஆடி வரட்டும். அந்த முக்காடரை கொஞ்ச நேரம் எடுத்தாயி சீர் போட்டுக்கிறோம். கொஞ்ச நேரம் முக்காடு எடுங்க. யாராக இருந்தாலும் அருள் வரட்டும். வந்து இந்த வில்லுக்குன்னு சொந்தக்காரி வெள்ளையம்மா யார் ஊடியில் இருக்கிற நினைக்கிறேன். ஓடி வந்து உன்னுடைய அடையாளத்தை வாங்கி விளையாடு சாமி வா. நம்ம ஆட்டத்தில் சிறந்த ஆளுக இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தால் எப்படி ஆட்டம் சிறக்கும்? இல்லை இளைஞர் கொஞ்சம் விசில் அடிச்சு ஆரவரை செய்யுங்க நண்பா. அந்த கை எடுத்து கை தட்டுங்க. குழுவை போடுங்க. பெண்கள்லாம் குழவை போடுங்கம்மா. கொஞ்ச நேரம் தான் குளிரும். அப்புறமேட்டு எல்லாம் பொத்திட்டு படுத்து கூட தூங்க வேண்டாம்னு சொல்லலை. ஆமாம், சாமி அழைச்சதுன்னா தூங்கிடுங்க. யோ அப்புறம் நாடக தயாரியாக பார்க்குறது யூடியூப் ஓடிட்டு இருக்குல்ல, அது பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்த்துக்குவாங்க. வா வெள்ளையம்மா, அடையாளம் உனக்கு பூட்டுற சீரு காத்துக்கிட்டு இருக்கு. சீரு பூட்ட நேரம் வந்துருச்சு. ஓடிவாடி சண்டாளி. உனக்காக அந்த மதுரை இல்லையில அந்த வண்டி புளிய மரத்தோறும் எங்குள்ள நீ பேசி விளையாடு நேரத்தில் என்னவெல்லாம் ஆசைப்பட்டு கேட்ட. 1 2 கேட்ட. ஆமாம், என் வெள்ளையம்மா குளிக்க மஞ்ச மட்டும் விதவிதமான மஞ்ச கேட்பா. எத்தனை இடத்து மஞ்சள் தெரியுமா? அடி அஞ்சும் மஞ்ச சண்டாளி அறக்கும் மஞ்ச அறக்கும் மஞ்ச அழகு கண்ணி சண்டாளி குடிக்கும் மஞ்ச சண்டாளி அறக்கும் உள்ளவாசாமி சண்டாளி சிவக்க இளம் மஞ்ச சண்டாளி இளையம் மஞ்ச இளையம் மஞ்ச இளைய கண்ணி ஒரு ஆள் மட்டும் இருக்கட்டும். விருது ஒரு ஆளுக்கு தான் சாமி கொடுக்க முடியும். அவர்கிட்ட ஒன்று தான் இருக்குது. இந்த கமிட்டியாருக்கு ஒரு 4 5 பேர் வாங்கினேன் மேடைக்கு. இல்லை சொன்ன உட்காந்துருக்குறியே ஒரு 2 பேரும் மேடைக்கு வாங்கினேன்.
ஒரு ஆள் மட்டும் மேடையில் இருக்கட்டும், மத்தால கொஞ்சம் கீழே இருக்குங்க. வாங்கண்ணே, வாங்க வாப்பா, எந்திரிச்சு வா வா, வெக்கப்படாம வா. மெதுவா கொண்டு போ. பொறுமையா பொறுமையா உட்கார் சாமி. கீழே ஒரு ஆள் மட்டும் ஆடட்டும், அது விருது. ஒரு ஆள் இருக்கட்டும், மத்தால கீழே இருக்குங்க. பாதுகாப்பா பின்னாடி ரெண்டுக்கு இருக்கு. குடிசாமி, இது உன் அடையாளம். இந்த நேரம் உனக்கு நான் சீர் போட்டு அழகு பார்க்கணும். விருதை வாங்கி உன்னோட கழுத்துல போடு. போடு போடு சாமி. எல்லாம் கைதட்டு போடு. கைதட்டு குறைய போடு. எந்த கோவமா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஏன்னா 3 மாசம் உன் கதையை நான் படிக்கல, நாடகம் இல்லை. ஆமா, எல்லாம் வீட்டில் தூங்கிட்டு 3 மாசத்துக்கு அப்புறம் நீ தான் வந்திருக்க. 6 மாசம் சம்பாரிச்ச காசுலாம் கடனை கொடுத்துட்டோம். ஆமா, அந்த கோவம் இருந்தாலும் ஏன்டா என்னை கூப்பிடலன்னு சண்டைக்கு வந்துடக்கூடாது. ஆமா, கொடுத்த வில்லு பத்திரமா இருக்கட்டும், நான் திருப்பி கேட்கையில கொடுத்துரு. கோவம் இருந்தாலும் வீசிடாத கிட்ட. நாளைக்கு வேணும். இல்ல அடிபட்ட அப்புறம் எப்படி நடந்து போவே? ஆமாப்பா. அடி குத்தும் மஞ்ச சண்டாளி குடகும் மஞ்ச குடகும் மஞ்ச உள்ளிடத்து சண்டாளி சபக்கும் மஞ்ச ஏழோ சண்டாளி குடகும் மஞ்ச குடகும் மஞ்ச குடகும் மஞ்ச குடகும் மஞ்ச சண்டாளி சிவக்கும் மஞ்ச அடி இளம் மஞ்ச சண்டாளி இளையம் மஞ்ச இளையம் மஞ்ச இளையம் மஞ்ச இளையம் மஞ்ச இளைய கண்ணி வெள்ளையும் குடிக்கு மஞ்ச ஏழு மஞ்ச சண்டாளி இளையம் மஞ்ச இளையம் மஞ்ச இளையம் மஞ்ச இளையம் மஞ்ச ஏழு கண்ணி சண்டாளி குடிக்கும் மஞ்ச நல்ல நல்லோ சண்டாளி ரவிக்கையடி ரவிக்கையடி விதவிதமா சண்டாளி ஆகங்கடி சண்டாளி ரவிக்கையடி 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 உனக்கு அடி கூடாரிதான் சண்டாளி குண்ட போட்டு குண்ட போட்டு கோவிலுக்க வெள்ளையம்மா போற பொண்ணா சின்ன சின்ன சண்டாளி நடை நடந்து நடை நடந்து சித்திரமே சண்டாளி போவது அஞ்சு மஞ்சள் இருக்கும் மஞ்சள் உனக்கு அழகழியா குடிக்கும் மஞ்சள் அஞ்சு மஞ்சள் இப்படி எஞ்ச மஞ்ச அரக்க மஞ்ச கொத்து மஞ்ச குடுக மஞ்ச கள்ளால் இருக்க மஞ்ச 7 இடத்துலய மஞ்சன்னு சரி, விதவிதமான மஞ்ச தச்சு குளிச்ச என் சண்டாளி காதல கருகமணி போட்டு தண்டாத்து மூக்குத்தி இணைஞ்சு கண்ணோர மைய பூசி கண்டாகி கருப்பு சலு கட்டி கோடாரி கொண்ட போட்டு வந்து நின்று நான் இப்படி இருக்கான். அவ தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு மதுரை போய் வாங்கிட்டு வருவையா. மதுரை குண்டு மல்லினா என் வெள்ளையம்மாளுக்கு பிரியும். அப்பவே இன்னைக்கு கிலோ 1700 ரூபா. இப்ப குண்டாவே இருக்க மாட்டேங்குது மல்லி. அட பீத்த பிள்ளை, நீங்க மல்லிகைப்பூ விலை கூட. இது என்ன பூனே தெரியல, வாடையே வரல, அப்படியே வச்சுட்டு உள்ள. அது ரப்பர் பாயிண்ட். ரப்பர் பூ. பூ இல்லையா அது? பூ இல்ல. ஆமா, ஆனா வெள்ளையம்மாளுக்காக வாங்கி கொடுத்தது. அப்போ வாங்கி கொடுத்தது. அடி ஒரு 3 மல்லிகைப்பூ உடைக்கத்த ஒட்டியானோ அப்படியா? ஆசையில வாங்கி கண்டிய வெள்ளையம்மா. வெள்ளையம்மா நான் ஆசையாக வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. ஆசைப்பட்டு வச்சுக்கடி வெள்ளையம்மா. வெள்ளையம்மா நீ ஆசைப்பட்டு வச்சுக்கடி வெள்ளையம்மா. ஒரு முளை மல்லிகைப்பூ உனக்கத்த ஒட்டியானோ, ஒரு முளை மல்லிகைப்பூ உனக்கேத்த ஒட்டியானோ. ஆசைப்பட்டு 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 வாங்கி கண்டிய வெள்ளையம்மா. ஆசைப்பட்டு வாங்கி கண்டிய வெள்ளையம்மா. ஆசை கூட வச்சுக்கடிய வெள்ளையம்மா. ஒரு பல மல்லி எப்படி உலகத்தை ஒட்டி ஒரு பல மல்லி எப்படி உலகத்தை ஒட்டி
அவ்வளவு வாங்கி இன்னும் சொல்லலாம். ஆ, இன்னும் எண்ணி சொல்ல 73 சீர் இருக்குது. சரி. இத்தனைக்கும் பாட்டு இருக்குது. ஆமா, அதே பாடிக்கிட்டு இருந்தா பொழுதாயிராத ஐயா. பொழுதல் ஆயிருச்சு. இதெல்லாம் எப்போ கொடுக்கணும்? விடிஞ்சுதேன். யோ இல்லையா, ஆ, அந்த குடும்பத்துல இருந்த அந்த வெள்ளையம்ம வெள்ளச்சாமி எந்த வரத்தை நினைச்சு தேடி வந்தாங்களும் ஆஹா. அந்த வரத்தை கொடுத்துட்டு சரி. அந்த வரம் நிறைவேறிய பிறகு ஆமா, அவங்களுக்கு உண்டான நேரம் வரும், ஆ, விலகி செல்லக்கூடிய நேரம். சரி. அப்பொழுது சீர் கொடுத்து அவங்கள வழி அனுப்புவாங்க. ஆமா, அவங்க பாதியில வந்தவங்க பாதியில போயிருவாங்க. ஆனா அந்த குடும்பத்தை நிலையாக இருந்து காக்கக்கூடியது யாரு? மதுரை பாண்டி பாண்டி. அவர் இல்லாம இன்னைக்கு இந்த வெள்ளையம்ம வெள்ளச்சாமி கிடையாது. சரி. அதனால அவர் வரியில ரெண்டே வரியை பிடிச்சுக்குருவோம். ஆமா ஆமா, அது பரவாயில்ல. வெள்ளையம்மால பார்க்க போனீங்கல்ல? ஆமா. அந்த வெள்ளையம்மா எப்படி உங்களை பார்த்தா? இன்னைக்கு தைய கணக்காக நீ கேட்டிருக்கிறேன். ஏன்னா வெள்ளையம்ம வெள்ளச்சாமி ஆசைப்பட்டாங்க, சந்திச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமா. ஆனா அந்த வெள்ளையச்சாமி வெள்ளையம்மன் முறையா உண்மையிலேயே பார்த்துக்கிட்ட இடம் அந்த இடத்த சொல்லு. சிவகங்கை மாவட்டம் புத்தூர் காடு. சரி. அந்த வெள்ளமலை காட்டுல இருந்து புத்தூர் காடு அங்கிட்ட சிவகங்கை மாவட்டம். அந்த புத்தூர் காட்டுல வெள்ளச்சாமி ஒயிலாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிற பொழுது இந்த வெள்ளையம்மா மறைஞ்சிரன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். மறைஞ்சு பார்த்தால? மறைஞ்சு பார்க்கிற முத நீங்க என்னத்துக்கு போனீங்க? நான் ஒயிலாட்டத்துக்கு போயிருந்தப்ப அப்ப அவ எதை பார்த்து மயங்குனா? என் ஆட்டத்தை பார்த்து. எப்படி பருவத்துல? அத பாடுங்க. அடி 5 வயசு பருவத்தில. சரி. நம் பள்ளிக்கூடம் புகழடி. படிக்காதவ இங்கிருந்து பாத்தியடி கண்ணே இளங்கிளிய வெள்ளையம்மா. புத்தூர் காட்டுல பார்த்தது. அதுக்கப்புறம் நான் வெள்ளமலை காட்டுக்குள்ள வேட்டைக்கு வர்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தேடி வந்து சந்திச்ச இடம் தான் வெள்ளமலை காடு. சரி. ஆனா ஆசை வச்சதெல்லாம் புத்தூர் காட்டுலயே. ஆட்டத்தை பார்த்து மயங்கி ஒயிலாட்டத்துக்கு பின்னாடி ஓடி வந்து வாழாம பாதியில செத்து இன்னைக்கு உலகமெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல. செத்தாலும் பேர் விளங்குதில்ல. ஆமா, பேர் விளங்க வச்சது யாரு? யாரு? மதுரை பாண்டிமுனி இல்ல? ஆமா. அவர் கதையை படிப்பா. ஆமா கண்டிப்பா. கிந்துட்டியில. ஆமா. சரி சரி. இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க மேடைக்கு வாங்க ஐயா. எந்த காரணத்தை தேடி அந்த குடும்பத்தை தேடி நீ வந்திருக்கன்னு தெரியாத சாமி. ஆனா நம்ம வந்து இருந்த அந்த ஒரு குடும்பம், ஆமா, நம்ம வந்ததுனால தாழ்ந்து போயிட்டு இருந்த பேர் வரக்கூடாது. நம்ம வந்து இருந்த குடும்பம் தலையுசந்து போகணும். பட்ட மரம் தலைஞ்சது போல தலைஞ்சு நிற்கணும். அந்த குடும்பத்தையும் சரி, அந்த குடும்பத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் சரி, நீ இருந்து பார்த்துக்கடா வாண்டி. இப்போ உங்கள்கிட்ட போட்டுன விருது
இந்த வெள்ளச்சாமி உங்கள் யாழை ஓட்டி என்னை வெளியனுப்போம். அதப்படி இன்னைக்கு வந்திருக்கிற வெள்ளையம்மாளை தேடி போகிற நேரம் வந்துருச்சு. எடுத்து கொடு சாமி. இல்லை, கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஆமாம், தள்ளு போடு. அதனால என் சண்டாலே தேடி போகிற நேரம் இந்த வெள்ளச்சாமிக்காக கொள்ளி காசு போட்டு வெளியே அனுப்புறவங்க சரி கையில் கிடச்ச காணிக்க கொடுங்க. வாங்க வாங்க, அந்த 200 எடுத்து வாங்கி போட்டுருங்க மருக. கையில் இருக்கிற காணிக்க வெள்ளச்சாமிகிட்ட வழி. எல்லோருடைய வாழ்க்கையிலும் கும்பல உண்டு, என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பள உண்டு. வாங்க வாங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. அவ காதலியா இல்ல தாதகியா, எந்த நாயகியா, ரெண்டும் கெட்ட பாதகியா. எல்லோருடைய வாழ்க்கையிலும் கும்பல உண்டு, என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பள உண்டு. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பள உண்டு, என்னுடைய வாழ்வில் ஒரு பொம்பள உண்டு. அவ காதலியா இல்ல தாதகியா, என்ன நாயகியா, ரெண்டும் கெட்ட பாதகியா. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பள உண்டு, என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பள உண்டு. உண்மைய கண்டறியே ஞானம் எனக்கில்லை, இல்லை சத்தியத்தை நம்பிடுவா, தெய்வத்தையும் நம்பவில்லை. உண்மைய கண்டறியே ஞானம் எனக்கில்லை, இல்லை பொய்களையும் நம்பிடுவா, தெய்வத்தையும் நம்பவில்லை. மைய கண்ணீர் பூசி அவ பொய்யா வளைச்சு முடிப்பா, கையால் சாம்பல உழைச்சு அவ நெத்திகள் பட்டை அடிப்பா. சித்தர்கள் சொல்லலாம் எழுவாழிலே, சித்தரிச்ச தெய்வம் இப்போ அவ கள்ளிலே, எச்சு புட்டு போனாடா அவ பொம்பள, நெஞ்ச விட்டு போகாது என் காதலே. அவ பொம்பளையா நடவள நம்பளையா, அவனுக்கு ஒரு பெண்ணில்லையா, வாழ்க்கையில வம்பில்லையா. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பள உண்டு, என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பள உண்டு. ஆரிரர பாடு வந்த தாய் ஒரு பொம்பளதா, நெஞ்சுகளும் பாட்டச் சொல்லி தந்தவளும் பொம்பளதா. ஆரிரர பாடு வந்த தாய் ஒரு பொம்பளதா, நெஞ்சுகளும் பாட்டச் சொல்லி தந்தவளும் பொம்பளதா. பார்த்து பார்த்து இருந்து அவ தூங்க வச்சு படுப்பா, காதல் பார்வை பார்த்து அவ தூக்கத்தையே கெடுப்பா. தாய விட்டு தூரம் புறம் நீ போனாலும், செய்ய விட்டு தேசவாசம் போகாதப்பா. பணத்திட சுத்துங்களுக்கு கண் பார்வைதான், நிலத்தில செத்து அழகு பிணமீதுதான். அந்த வானத்தை போல் அன்னை என்னும் பெண்ணும் உண்டு, கொத்து வந்த கழுகு போல் பின்னவளும் இங்கு உண்டு. ஐயா, எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பள உண்டு, என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பள உண்டு. அவ காதலியாம் இல்ல தாதகியா, எந்த நாயகியா, ரெண்டும் கெட்ட பாதகியா. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பள உண்டு, என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பள உண்டு. புயல் காற்றில் மரங்கள் சாயும், மழை சாயுமா, பூவேனம் காதல் மண்ணில் சாயாதம்மா. வெயில் நாளில் நதிகள் காயும், கடல் காயுமா, அன்பே நம் காதல் வெள்ளம் காயாதம்மா. என் ஜீவனே என் ஜீவனே
கார்கால மின்னல்கள் இடியோடு வந்தாலும் கீழ்வானம் ரெண்டாகுமா? கீழ்வர்க்கம் மேல் வர்க்கம் என்கின்ற பேதங்கள் என் வாழ்வினை துண்டாட்டுமா? உனக்காகவே உயிர் வாழ்கிறேன், விடும் மூச்சும் உனக்காக. இல்லை வாழ்க்கை எதற்காக? பொன்வானில் மீனுறங்க